ஹூ எனக்கு 8 வருஷமா தெரியும். நான் ஷாஷன் காலேஜ் ஸ்ரீநகரில் படிக்கிறேன். ஷாஷன் காலேஜ் ஓனர் அபே சாரும் ஹூவும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. இட்ஸ் கால்ட் ஷாஷன் ஒலிம்பிக் குவெஸ்ட். அங்கே வந்து ஒரு 500 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் கொடுத்தாங்க இந்த குவெஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கு. அதில் 8 பேர் செலக்ட் ஆனாங்க. 8 பேரே நாங்கள் பேர் ஒருத்தாங்க. நான் மஹிமா, என் பேர் காம்னா. அந்த குவெஸ்ட்ல வந்து லாஸ்ட் 8 இயர்ஸா ஹூ அவங்க ஃபேமிலி கராட்டே அதர் ஃபீல்ட் அவ எந்தெல்லாம் ஃபீல்டில் இருந்தாரோ எல்லாமே அதில் கட் ஆஃப் பண்ணி எங்கள் கூட இருந்தார். டே அண்ட் நைட் 24 hours he was training us. He went everywhere. He went in every limit he could. பணம் இல்லைனாலும் எதையாவது பண்ணி ஏதாவது எப்படியாச்சும் ஒரு காசு வாங்கி எங்களுக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட் செலவு பண்ணாங்க. அபேசரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட் வாஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஷாஷன் ஃபர்ஸ்ட் அங்கே ஹூவை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். அவரை நான் கராட்டே மாஸ்டரா அந்த டிவியில பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அப்படிதான் நினைச்சோம். அவர் கூட பழக ஒரு கோச்சா அப்பாவை எப்படி மாறினாருன்னு தெரியவே இல்லை. அவர் எங்களுக்கு ஒரு அப்பாவை மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மென்டார். ஏதாவது உள்ள ஏதாவது கஷ்டம் இருந்தா அவர்கிட்ட ஒரு 1 minute பேசினா போதும் எல்லாமே சால்வ் ஆன மாதிரி லைஃப்ல. நாங்க நானும் மைமாவும் லாஸ்ட் 20 days ஹூ கூடவே இருக்கும். அப்போலோல ஹாஸ்பிட்டல் ஆனவே இருக்கும். நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காரு, நிறைய டயக்னோசிஸ்னால. ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் ஹோல் லைஃப் he started preparing his last wishes. எனக்கு இந்த லிஸ்ட் இருக்கு. இது நான் இன் கேஸ் செத்து போயிட்டேன்னா, இந்த வார்த்தை எடுத்ததே இல்லை, லாஸ்ட் 20 days தான் எடுத்தாரு. இன் கேஸ் நான் செத்து போயிட்டேன்னா இந்த விஷலாம் எனக்கு கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆயிடணும், நீயும் மஹிமாவும் தான் பொறுப்புன்னு எங்க கையில இந்த பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷ் இஸ் கெட்டிங் அ கிரவுண்ட் ஃபார் அஸ். தமிழ்நாடு ஆர்ச்சர்ஸ் கிட்ட கிரவுண்ட் இல்ல. நீங்க மீதி எல்லா ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கு, எல்லாருக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆர்ச்சரிக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல. நீங்க அவங்க பழைய இன்டர்வியூ பார்த்திருந்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் விஷ் அவர் சொல்றாரு, என்னோட உடம்பு கெட்டு போன காரணம் வந்து எனக்கு அந்த ஆர்ச்சர்ஸ் கிரவுண்ட் போயிடுச்சுனால. நாங்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் சென்னை அடையாள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கிரவுண்ட்ல இப்போ மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால எங்களுக்கு இப்போ கிரவுண்ட் இல்ல. ஹூ சார்பாவும் எங்க சார்பாவும் நிறைய வாட்டி இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அவர் கேட்கிற ஒரே ஒரு விஷ், எங்க ஆர்ச்சர்ஸ்க்கு ஒரு லேண்ட் தேவை. அட்லீஸ்ட் நாங்க எதுவுமே கேட்கல, எக்யூப்மெண்ட் தேவை எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு லேண்ட் கேட்கிறோம். so that we can practice day and night and we can promise you an Olympic medal from Tamil Nadu and for India, the first Olympic medal for archery. I know my Who when I was 6 months old. I was training under him. I know him from 6 months as my father was his student, so I know him from that. I was first in martial art under him. Then he asked me to join archery. நான் தமன்லேருந்து இருக்கேன். நான் தமன்லேருந்து சென்னை வந்தேன். And then I was training under him for archery. And then he asked me to join Shashan Group. So from him, I joined Shashan Group and we were training for last 8.5 years. I'm staying with him, traveling with him, and he was training us day and night with full time into archery, nothing. And his just one dream was just to win Olympic medal. For this dream, we were practicing day and night. Now we both are here for him. We both are there just to fulfill his wish. Do you remember any of his words at the time of training when you were training? He'll just say, he'll just use one. You have to win the Olympic medal. Om, Om, Om. Olympic medal, Olympic medal, Olympic medal. Nothing but the Olympic medal. And you have to win for the Tamil Nadu or for India, for the country. So now what you are doing? We are training. We both are training. Me and Kamna. We both are training in archery only. And we are training day and night. And we'll definitely fulfill his wish. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.